ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்ததுக்கான பலன் ஒரு நாள் வந்தது. யோசேப்பு சிறைச்சாலையில 13 வருஷம் காத்திருந்தான். காத்துக்கொண்டே இருக்கல யோசேப்பு. 13 வருஷம் காத்திருந்ததுக்கான பலன் ஒரு நாள் வந்தது. நான் எத்தனை வருஷம் காத்திருக்க போறேன்? எத்தனை வருஷம் காத்திருக்க போறேன்? நான் என்னைக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக்கு கொள்ள போறேன்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரணும், பாட்டு பாடணும், ஆராதிக்கணும், வசனத்தை கேட்கணும், அப்படியே போயிருக்கோம். மனமோன போக்குல போயிருக்கோம். கர்த்தர் சொல்லுகிறார், பாம்பை பார்க்கும்போது பாம்போடு, மீனை பார்க்கும்போது மீனோடு. இப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாம்பை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது நானும் உலகத்திற்கு சம்பந்தப்பட்டு போறேன். ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நானும் தேவனுடைய பிள்ளைன்னு எல்லா இடத்துலயும் நான் சம்பந்தப்படுத்திக்கிறேன். ஆண்டவர் அதை சொல்ல விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் எது? வெளிச்சத்திற்கு மீறலுக்கு ஒரு சம்பந்தம், ஒரு டிஃபரெண்ட் எப்பவுமே இருக்கணும். வெளிச்சம் இருளை என்னைக்குமே ஒன்னும் ஆயிடாது. வெளிச்சத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட நான் வெளிச்சத்திற்கான மாற்றுதல் எனக்குள்ள காணப்படணும். வெளிச்சத்துக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு நாள் இருளையே நான் பார்த்துக்கிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா அவர் சமூகத்துல? ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய இருதயத்தை என்னைக்கு ஒப்பு கொடுக்க போறேன்? ஆண்டவர் கேட்கிறார். இதோ வாசற்படியின் கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் அவனிடத்துல நான் பிரவேசிப்பேன். கதவை திறக்கணும், ஆண்டவர் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உங்க இருதய கதவை என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருதயங்களை உருவாக்கும் ஆண்டவரே, இருதயங்களை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு இருதயம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சிந்தனை, ஆவிக்கேற்ற சிந்தனை, பரலோகத்தின் தேவனை வாஞ்சிக்கிற ஒரு சிந்தனை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நான் இன்னைக்கு தேட போகிறேன். அலைச்சல்களை என் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. என் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தில பிடித்து வச்சிருக்கிறாரு. என் தலை முடி ஒரு முடி கூட அவருக்கு தெரியாம விழ போகிறதில்லை. இன்னைக்கு அவர் சமூகத்தை ஒப்பு கொடுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அநேகருக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கணும். உங்கள் வாயிலிருந்து நீங்க இயேசுவின் நாமத்தில் அறிக்கை பண்ணுங்க, அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா.